जय प्रत्यंगरे, जय जय प्रत्यंगरे. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க நம்மளுடைய இல்லங்கள்ல அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை நம்மளுடைய மனதில வைத்துக்கிட்டு ராவுகால பூஜைகளை தொடர்ந்து செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை அந்த அன்னை கொடுப்பா. அதற்கு அடுத்தபடியான அவளுடைய பாதங்களை நம்மளுடைய இல்லங்கள்ல வைத்துக்கிட்டு பாதகமல பூஜை செய்யினா நமக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே மன நிம்மதியையும் அந்த அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி நமக்கு கொடுப்பா. அப்படிப்பட்ட அன்னையை நோக்கி என்னென்ன அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் 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 பிரத்யங்கரே. சுவாமி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமி நடுநிசை பூஜை. அஷ்டமி நடுநிசை பூஜையில கலந்துக்கணும்னு நிறைய அடியார்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவதுமா, எல்லா ஹோமங்களுக்கும் போயிட முடியும், அம்பாளுடைய ஹோமங்களுக்கு வருவது ரொம்ப கஷ்டம். எல்லா கோவிலுக்கும் போயிட முடியும், பிரத்யங்கிரா கோவிலுக்கு செல்வது மிக மிக சிரமம். ஏன்னா மகா பிரத்யங்கிரா ஒருத்தி மட்டும்தான் அந்த அம்பாள் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் நம்மளை எப்படி அந்த கர்மாவிலிருந்து தப்பிப்பதன்னு வழிகாட்டி நம்மளை வாழ வைக்க போகிறான். அப்போ அந்த அஷ்டமி நடுநிசை நிக்கும்பலா யாகம் அந்த ஹோமத்தில் கலந்துக்கிறது என்பது ரொம்ப சிரமம். முதல் ஹோமத்திலே நான் சொல்லி இந்த 3 ஹோமத்திற்கு எல்லாராலையும் வர முடியாது. முதல் ஹோமத்திலே சென்ற மாதம் நல்ல மழை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, எல்லாரும் வந்தாங்க, எல்லாராலையும் வர முடியல. அதுக்கு உண்டான வருத்தங்கள் மழை தான். சந்தேகம், மழை பெய்தாலும் எது பெய்தாலும் அம்பாளுக்கு நிறுத்தப்படாமல் ஹோமங்கள் நடைபெறும். புரியுதா? இந்த அஷ்டமி நடுநிசை ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற சத்ருவை முதல் அழிக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற வெளியில இருக்கிற சத்ருக்களை முதல் அழிக்கிறார். அழிப்பதுன்னா அழிக்கிறதுன்னு கிடையாது. நம்ம கிட்ட நெருங்காமல் பாதுகாத்து கொள்கிறாள். நம்மளை சத்ருக்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறாள். நமக்கு தெரிஞ்ச சத்ருக்கள்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்க முடியும். நமக்கு தேவை இருப்பாங்க கண்டிப்பா. இன்னைக்கு சத்ருக்கள் இல்லாத உலகத்திற்கே, நாட்டுக்கே சத்ருக்கள் இருக்கு, வீட்டுக்கு சத்ருக்கள் இருக்கு, நமக்கு சத்ருக்கள் இருப்பாங்க. இந்த சத்ருக்கள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த அஷ்டமி நடுநிசை ஹோமம் என்பது ரொம்ப விசேஷம். முக்கியமாக அந்த விஷயங்கள் அம்பாள்கிட்ட ஹோமத்தில் கலந்துக்கும் போது, தொடர்ந்து கலந்துக்கும் போது நமக்கு சத்ருக்களே இல்லாத மாதிரி அமைப்பை உருவாக்கிடுவார். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், முக்கியமாக பாதகமல பூஜை செய்கிற அத்தனை பேரும் சொல்றது தான். நாங்கள் இத்தனை வருஷமாக பூஜை பண்ணிட்டு வரோம் சாமி, ஆனால் எது எப்படி செய்யணும்னே தெரியாது. ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்கேன். பாதகமலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான விஷயங்களை எழுதி போட்டு அது எது சரி எது சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். எங்கேயுமே போக வேண்டாம், அம்பாள் இருக்கா. அதனால் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுங்கள், சத்ருக்கள்கிட்ட விலகி இருக்கிறதுக்கு அம்பாள் வழிகாட்டுறா. எல்லா விதமான விஷயங்களையும் நடத்தி கொடுக்கறதுக்கு பிரத்யங்கிர ஹோமம் நமக்கு கை கொடுக்கும். அதை நடுநிசி தான் அவளுக்கு 12 மணி 1 நிமிஷம் என்பது ரொம்ப விசேஷம். 0001 அப்படின்ற நம்பர் வரும்போது அவளுடைய பிறந்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காளிக்கெல்லாம் தலைவி மகா பிரத்யங்கிரா. அவளுக்கு ரொம்ப விசேஷமான திதி இல்லை அஷ்டமி. அந்த அஷ்டமி அன்றைக்கு நம்ம நடுநிசி பண்ணும்போது அவளுடைய நேரத்தில் நம்ம ஜபம் பண்ணும்போதோ ஹோமம் பண்ணும்போதோ எவ்வளோ ஆனந்தமாக நம்ம கிட்ட வருவா. அப்படி ஒரு விசேஷமான ஹோமங்கள். சென்ற அஷ்டமி ஹோமத்தில் எடுக்கப்பட்ட அத்தனை ஃபோட்டோவுமே ஃபேஸ்புக்கில் இருக்கு, போய் கட்டும். அத்தனையிலையுமே அம்பாள் வந்திருக்கா, ஒரு விஷயத்தில் கூட இல்லை. வாயை திறந்துக்கிட்டு என்னென்ன விதங்களில் அவளுடைய அந்த அக்னி ஜுவாலையில் காட்சி கொடுக்க முடியுமோ அப்படி காட்சி கொடுத்துருக்கா. நேரடியாகவே பார்க்க முடியும். இன்று 8 மணியிலிருந்து எல்லாரும் அங்கே இருந்து 1:30 மணி இந்த அஷ்டமி நடுநிசை ஹோமம் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி தான் நடக்குது. நான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 9 மணியோட இன்னைக்கு அஷ்டமி திதி போயிடுதுன்னு போட்டிருக்கோம். எல்லாருக்கும் குழப்பம் வேண்டாம். நம்மளுடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி 1:30 மணி வரைக்கும் இருக்கு. அதனால எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அம்பாள் உங்களுக்கு கொடுக்கட்டும். சரியா? கண்டாயம் சுவாமி. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் ஷர்மிலாங்க. நான் சென்னையில இருந்து தான் பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க. நான் ஷர்மிலாங்க. நான் சென்னையில தான் இருக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை சுவாமிஜியை பார்த்தேன். நான் கடந்த 8 வருஷமா ரொம்ப கடன் தொல்லையால நன்றாக குருவாழ்க குருவே துணை நல்லா இருக்குமா பார்த்தேன் சுவாமி. ஞாயிற்றுக்கிழமை
சரிம்மா 8 வருஷமா எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை சாமி. சரிம்மா எனக்கு எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தான் வந்து எனக்கு இந்த பூஜையை பண்ண சொன்னாங்க. 11 மாசமா பண்றேன். சரிம்மா 2017 ஜூலைல இருந்து பண்றேன் சாமி. இப்போ 1ஆம் தேதி வந்து நான் அந்த பாதகமலம் வாங்கியிருக்கிறேன். சரிம்மா எனக்கு கொஞ்சம் அவங்க சொன்னதுல இருந்து ராகுகால பூஜை பண்ணி கொஞ்சம் கடன் இல்லாம இருக்குதுங்க சாமி. சரிம்மா 1ஆம் தேதி பாதகமலம் வாங்கியிருக்கேன். சரிம்மா இதுக்கு மேலேயும் வந்து எனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கார் பேரு ராஜேந்திரன், ராசி சித்திர நட்சத்திரம். சரிம்மா என் பேரு சர்மிளா, மகர ராசி உத்திராட நட்சத்திரம். என் பொண்ணு பேரு ராஜ விக்னேஸ்வரி, புராட நட்சத்திரம். இருக்கட்டும்மா. ராகுகால பூஜை பண்ணி கடன் அடைஞ்சிருக்கு. தொடர்ந்து பூஜைகள் செய்யுங்க. அம்பாள் கூட இருக்கும்போது எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அம்பாள் கொடுப்பாப்பா. புரியுதா? சந்தோஷமா இருங்கம்மா. ஜெய் பிரதி. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சுவாமி. இந்த மாதிரி வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய மகிமைகளை நேயர்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியில வந்து நம்மளால வந்து வாய்ப்பு கொடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதற்காக தான் நம்மளுடைய ராஜ் டிவி வந்து அடுத்த வாரத்துல இருந்து ஒரு மணி நேரமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அம்பாளுடைய நிகழ்ச்சி போய் சேரணும்னா இந்த அரை மணி நேரத்துல ரொம்ப பத்தலை. நானும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ள நேரம் முடிஞ்சிடும். நேரம் எல்லாருக்கும் இன்னைக்கு எது போனால் திரும்பி கிடைக்காதுன்னா நேரம் போனால் மட்டும் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்தையும் இழந்தது எல்லாமே மீட்டுடலாம். ஆனால் இந்த காலம் அனுபவிக்க வேண்டியது 60 வயசுல எல்லாமே கிடைச்சிருச்சு. நீ அனுபவினா முடியுமா? வயது அந்த நேரம் போனால், இன்றைய நேரம் போனால் எதுவும் திரும்பி வராது. நேரம் கண் போன்றதுன்னு கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு கண்ணு போனால் கூட திருப்பி யாரோ தானமாக கொடுத்துடலாம். ஆனால் யாராலும் கொடுக்க முடியாது இந்த மகா பிரத்திங்கிரா நேரம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இன்றிலிருந்து இந்த மகா பிரத்திங்கிரா நேரம் என்பது ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கிரா நேரமாகவும் மாற்றப்படுகிறது. இன்னொரு விஷயமும் சொல்றேன். நம்மளுடைய ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பீடம் என்பது கூட இன்றிலிருந்து ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கிரா பீடமாக அம்பாளின் திருவாக்குப்படி குருவின் ஆசீர்வாதத்தோடு இன்றிலிருந்து அப்படித்தான் அழைக்கப்படும். இது நம்ம பீடத்துல சொல்லணும்னு இருந்தேன், பட் இன்னைக்கே சொல்லு அப்படின்னு வந்தனால இப்ப சொல்லியிருக்கேன். அதனால எல்லாரும் அம்பாள் வாக்கு என்னவோ அவள் இன்னைக்கு நீங்க அழைக்கிறவங்க அத்தனை பேரும், இது எதனால வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க அழைக்கிற அத்தனை பேருமே, டிவி பார்க்குற அத்தனை பேருமே ஜெய் பூஜை பண்றேன், ஜெய் பிரத்திங்கிரா கோயிலுக்கு போனேன், ஜெய் பிரத்திங்கிரா சுவாமியை பார்த்தேன், இப்படி சொன்னதுனாலயோ அம்பாளுக்கு அது பிரியமாச்சோ தெரியாது. இது இத்தனை வருஷமாக இருந்த பேரை மாற்றுவது ரொம்ப ரொம்ப சிரமம். எனக்கு ரொம்ப யோசிப்பேன் எல்லா விஷயத்திலும். இந்த விஷயத்தில் அம்பாள் சொல்லும்போது அதை நாம் கடைபிடித்தே தீர வேண்டும். இன்றிலிருந்து ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா நேரமாக ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கிரா நேரமாக மாற்றப்படுகிறது. அது அந்த பேரை மாற்ற உடனே பாருங்க, அடுத்த வாரத்திலிருந்து 1 மணி நேரமாக நமக்கு நேரமும் அதிகப்படுத்தியிருக்கு. இது எல்லாமே அம்பாளின் ஆணைப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை இன்றிலிருந்து இனிமே சொல்றவங்க எல்லாருமே ஜெய் பிரத்திங்கிரா நேரமாகவும் ஜெய் பிரத்திங்கிரா பீடமாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். சரியா? கிரைம் சுவாமி, ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதகமலம் பற்றிய தகவலை வந்து நம்ம நேர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் சுவாமி இந்த தருணத்துல. நேர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஆடி அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம்.
வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வழங்கப்படும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய 80 0 மற்றும் 98408637 ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஓம் குரு நன்றாக வாழ்க, குருவே துணை. ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம், மன நிம்மதி இல்லாம விட்டு வெளியில விருதாச்சலத்துக்கு குடி வந்து நிம்மதி இல்லாம இருந்தோம். அப்பதான் சாமிஜியோட நிகழ்ச்சியை பார்த்தோம். நான் அமாவாசை அன்னைக்கு ராகுகால பூஜை செய்ய ஆரம்பிச்சேன். திரும்ப அஷ்டமி பூஜை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அஷ்டமி பூஜையை சிறப்பா செய்யணும்னு செஞ்சேன். என் கணவர் வந்து டிரைவர் தான், வண்டியே ஓடாம இருந்தது. நகையை வச்சு வாங்கி தான் வீட்டு வாடகையே கொடுக்குற நிலைமையில இருந்தோம். திரும்ப இப்ப வண்டி ஓரளவுக்கு நான் ராகுகால பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் வண்டி ஓரளவுக்கு நல்லா ஓடுது. திரும்ப வேன் ஒண்ணு வாங்க அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து காசு யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க இப்ப வந்து நான் வேன் வாங்கி தரேன், நீ ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறம் நான் பாத கமலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்ப பாத கமலம் வாங்க வந்திருக்கேன். சுவாமிக்கு கோடான கோடி நன்றி, அம்மா கோடான கோடி நன்றி. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் கோவை வரும் ஜூலை 21ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி, சிங்கப்பூர் வரும் ஜூலை 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவு செய்ய வேண்டிய எண் 9022330000 மற்றும் 9840086373. என்ன நேர்களே, பாதகமல மற்றும் ராவுகால பூஜைகளை தொடர்ந்து செய்துட்டு வரதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா நம்மளும் ராவுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜைகளை தினந்தோறும் தொடர்ந்து வந்து சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி 1ஆம் தேதி கடந்த 1ஆம் தேதி வந்து பாதகமலம் கொடுத்தீங்க. நிறைய அடியார்கள் வந்து முன்பதிவு செய்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ வந்துட்டு இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா நம்மளும் ராவுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜைகளை தினந்தோறும் தொடர்ந்து வந்து சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி 1ஆம் தேதி கடந்த 1ஆம் தேதி வந்து பாதகமலம் கொடுத்தீங்க. நிறைய அடியார்கள் வந்து முன்பதிவு செய்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ வந்துட்டு வருகிற நாட்கள்ல பாதகமலம் எப்ப கொடுக்குறீங்க? நிச்சயமா பாதகமலம் ஆகஸ்ட், அதாவது ஆடி அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலம். அம்பாள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாதகமலம் மே மாதம் கொடுத்தோம், அடுத்து ஜூன் மாதம் கிடையாது, ஜூலை 1ஆம் தேதி கொடுத்தோம். இப்போ ஜூலை மாதம் முழுதும் கிடையாது, ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான். அதனால் அந்த பாதகமலம் வேணுன்றங்க அம்பாள் விருப்பப்படி நம்ம வீட்டில் அம்பாள் பாதகமலம் வைக்கணும்னா அவள் முடிவு பண்ணணும். சென்ற மாதம் அந்த மாதம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி கொடுக்கும்போது, சென்ற பாதகமலம் கொடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை கூட அத்தனை பேருமே அனுபவித்து வாங்கியிருக்காங்க. எப்படி நான் சொல்கிறேன், மைக்கில் பேசுகிறேன், யாரெல்லாம் ராவுகால பூஜையில் அம்பாளை உணர்ந்தீர்கள் அப்படின்னா எல்லாரும் கை தூக்குறாங்க. யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்குது இது அத்தனை பேரும் சாட்சி. ஒரு கை கூட கீழே இறங்கல. அம்பாள் ராவுகால பூஜை செய்கிறவங்களுக்கு என்ன நடந்திருக்கு முக்கியமானா, அவள் இருக்கிறது சத்துன்னு காட்டி கொடுத்துருக்கா. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவள் வரா, அவள் காட்டி கொடுக்குறா, குழந்தையா வரா. அம்பாள் எந்த ரூபத்தில் வேணாலும் அவங்களுக்கு கனவுல வரா. நேரிலேயே சில பேர் உணர்ந்திருக்காங்க. பூஜை பண்ணும்போது தீபத்தில் உணர்ந்திருக்கா. அத்தனை பேருமே மகிமையில் பேச தான் தயாராக இருக்காங்க. சில பேரால் முடியல. ஆனால் எல்லாரும் பேசணும்னு கேட்டுக்கிற அந்த மகிமை நடந்தவர்கள் அத்தனை பேருமே 9840086373 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பதிவு பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில், முக்கியமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறவங்க பேர், ஊர், என்ன நடந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்சால் தொடர்பு கொண்டு பேசுவேன். அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த அம்பாளுடைய காயின் உங்களுக்கு கொடுக்கப்படும் நிச்சயமாக. அதே போல் இந்த பாதகமலம் எப்போ வேணும், எப்படி வேணும் என்பதை அம்பாள் தீர்மானிப்பா. நீங்கள் எல்லாரும் முயற்சி செய்யுங்கள். முதல்ல ராவுகால பூஜை பண்ணுங்க. அவசியம் பண்ண அம்பாள் தானா உங்க வீட்டில் வந்து நிற்பா. புரியுதா? ரொம்பவே நல்லது சுவாமி. ஆகஸ்ட் 18ஆம் தேதி பாதகமலம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறீங்க. எல்லாரும் வந்து இப்பத்துல இருந்தே முன்பதிவு வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். இப்ப தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்கு. வணக்கம், ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து ராஜலட்சுமி பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க.
நான் மகர ராசி உத்திராட நட்சத்திரம். சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நன்றாக குரு வாழ்க குருவே. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. நல்லா இருக்குமா. உங்களுடைய ஆசீர்வாதத்துல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் குரு. சந்தோஷம். சொல்றதுனே தெரியல. நான் ஃபர்ஸ்ட் வந்து வெண்பாக்கத்துல கொடுத்தீங்க சாருங்க பாத கமலம் ராகுகால பூஜை பண்ண. என்னால பாத கமலமே வாங்க முடியாதுன்னு நினைச்சேன். நான் பாத கமலம் வாங்கிட்டேன். இன்னும் ஒரு வருஷம் ஆகல. முத வெண்பாக்கத்துல வந்து உங்களோட ஆசீர்வாதத்துல நான் வாங்கினேன். இன்னைக்கு பாத கமலம் வச்சு நான் கும்பிடுறேன். என் வீடு பில்லி சூன்யம் பிடிச்ச மாதிரி இருண்டு போய் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இன்னும் வாங்கினது நான் ஒரு மாசம் ஆகல, ஒரு வருஷம் ஆகல சாமி. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். உங்களோட ஆசீர்வாதத்துல இன்னும் நான் நல்லா இருப்பேன். நான் பூஜை பண்ணும்போது சாமி என்னோட முகம் அப்படியே மாறி போயிடுது சாமி. எப்படி உக்கிரமா மாறி போயிடுது. அந்த ஒரு செகண்ட் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சாமி. சரிம்மா. அம்பாள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு தானே செய்றீங்க? ஆமா, அவங்களுடைய மந்திரங்களை நான் சொல்றேன். நன்றாக குரு வாழ்க. சரிம்மா. நன்றாக குரு வாழ்க குருவே துணை. உங்களோட இது எல்லாம் சொல்றேன். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே வேணும் குருஜி. எப்பயுமே இருக்குமா, எப்பயுமே இருக்கும். தொடர்ந்து எல்லா ஹோமங்களையும் கலந்துக்கோங்க, சரியா? தொடர்ந்து எல்லா ஹோமங்களையும் நடந்துக்கோங்க. சந்தோஷம் சாமி. உங்களை நான் பேசுறதுல என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன். கவலையப்படாதீங்க. உங்களை இப்ப ஒரு காட்ஃபாதர், குடும்பத்துக்கே நீங்க ஒரு காட்ஃபாதர். எங்க ஒரு நல்ல வழிபடுத்தினே வந்தா போதும் குருஜி. உங்களோட ஆசீர்வாதம் அம்மாவுடைய பாத கமலும் எங்களுக்கெல்லாம் நீங்க தான் குருவே. எங்களுக்கு நீங்க தான் தெய்வமே. இப்போதைக்கு என்ன பார்த்து எவ்வளவு பேர் கும்பிடணும்னு நான் விரும்புறேன் சாமி. நான் படுற கஷ்டத்தை எவ்வளவு பேர் படுறாங்க. எல்லாரும் இந்த ராகுகால பூஜை வாங்கி பாதகமலத்தை வாங்கணும்னு உங்க ஆசீர்வாதத்துல நான் வேண்டிக்கிறேன் குருஜி. நீங்க இன்னும் இருக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு வழி காட்டணும். உங்களை மாதிரி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம் குருஜி. அதே எங்க குடும்பத்துக்கு எப்பயும் தேவை குருஜி. உங்களோட ஆசீர்வாதத்தை நான் வீடு கட்டி அம்மாவுடைய பாதகமலத்தை நான் பூஜை ரூம்ல இன்னும் வச்சு சிறப்பா கும்பிடணும்னு நான் நினைக்கிறேன். என்னால முடிஞ்சதை நான் திருப்பணி கவசம் எங்க வீட்டுக்காரர் எனக்கு என்ன செலவு கொடுக்கறாரோ அதுல ஒரு பங்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னால எப்ப முடியுதோ நேர்ல வந்து உங்ககிட்ட கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சந்தோஷமா. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. ஜெய் பிரத்திங்க. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. அதுவே எனக்கு போதும். என் பிள்ளைங்களை நல்லபடியா பாத்துங்க குருஜி. உங்களோட அன்பு உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, அம்பாளுடைய ராகுகால பூஜை பண்ற அத்தனை பேருக்கும், பாதகமல பூஜை பண்ற அத்தனை பேருக்கும் துணையா இருப்பா அம்பாளும் குருவும், சரியா? ரொம்ப நன்றி அழைத்ததுக்கு. நிகழ்ச்சியை பாருங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பாத கமலம், அன்னையினுடைய பாத கமலம் வைத்து வீட்டுல வழிபடுறது மூலியமா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அன்னை கொடுப்பா அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்றோம். அதற்கு சான்று தான் இந்த நேயர்கள் பேசுறது எல்லாமே. அதாம்மா, அடுத்த வாரத்துல இருந்து இது மாதிரி எல்லாம் நிறைய பேரையும் பேச வைக்கணுன்றதுக்காக தான் 1 மணி நேரம் ஆக்கியிருக்கோம். இப்ப அவங்க பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் பேச முடியல. அந்த இருள் சூழ்ந்த இடத்துல ஒளி வந்துடும் அம்பாள் வந்தா. அதுதான் அவங்க உணர்ந்திருக்காங்க. செய்வினை, பில்லி, சூன்யம் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அப்ப பில்லி சூன்யத்தை மட்டும்தான் போக்குறாள், கடன் மட்டும்தான் தீர்க்கிறாளா? இப்படி ஒரு பிரச்சனைக்கு இல்லம்மா. நிரந்தரமான தீர்வு ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பாதகமலம். அம்பாளுடைய பாதம் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தேவை என்பதை அவள் வழிநடத்துவாள். இதற்கு அவங்க சான்று. அதுக்கு முன்னாடி பேசினவங்க இன்னொருத்தவங்க சான்று. இவங்க பேசியதின் பலன் அவங்களுக்கு போய் சேரட்டும். இன்று யாரெல்லாம் ராகுகால பூஜை, பாதகமல பூஜை செய்யணும்னு முடிவு செய்யறாங்களோ அந்த புண்ணியங்கள் அத்தனை பேரும் இந்த 2 பேருக்கும் போய் சேரட்டும், சரியா? ஏன்னா ஒரு அனுபவங்கள் ஏற்படும் போது அந்த பேசும்போதே நமக்கு அத்தனையும் அம்பாள் பாதத்தில் சமர்ப்பணிக்கணும். ஏன்னா அவங்க என்ன கடவுள்ன்ட்டாங்க. நான் கடைசி வரைக்கும் குருவாகத்தான் இருப்பேன். நீங்கள் கடவுளாக சொன்னாலும் நான் மனிதன், கடவுளாக முடியாது. குருவாக மாறலாம். கடவுள் யாருன்னு காட்ட முடியும். அதுதான் சாமியார். அவருக்கு பேர் என்ன? சாமியார். உங்களுக்கு சாமி யாருன்னு காட்டுறது அதான் சாமியார். இப்படியே விளக்கம் சொல்றேன். குரு உங்களுக்கு இருள் நீக்கிய வாழ்வுக்கு எப்படி போறது, குருவுடைய அருள் மூலமாக திருவருள் எப்படி பெறுவது, இதை காட்டுவார்கள். அதை நான் செய்து கொண்டிருக்கேன். அம்பாள் என்னென்ன சொல்றாலோ, எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணும்னு ஆசைப்படுறாலோ அதை செய்ய காத்திருக்கேன். அம்பாள் உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பா, கவலைப்பட வேண்டாம், சரியா? தொடர்ந்து இந்த தருணத்துல வந்துட்டு ராவுகால பூஜை எப்படி செய்யணும், ரொம்பவே எளிய வகையான பூஜை, அதே நேரத்துல ரொம்பவே அதிக அளவுல நன்மைகள் கொடுக்கக்கூடிய அந்த ராவுகால பூஜை எப்படி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டு வந்துடலாம் சுவாமி. நேயர்களே, ராவு பூஜை எப்படி செய்யணுங்கிற தொகுப்பு உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு
2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே நெய் நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். வரும் ஜூலை 11ஆம் தேதி ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெற உள்ளது. ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளையும் குருவின் பரிபூர்ணத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். என்ன நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த முறையை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்துட்டு வரதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் எப்பவுமே நீடித்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில 6:45 மணிக்கு ராஜ் டிவில ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிரா நேரம் ஒளிபரப்புறாங்க. அதிலும் நிறைய தகவல்கள் சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமியை நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டி நகர் அலுவலகத்திற்கோ அல்லது பீடத்திற்கோ போய் பார்க்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால கூட்டு வழிபாடு பீடத்துல நடக்குது. அந்த வழிபாடு கலந்துக்கிறவங்க சுவாமியையும் தரிசிச்சுட்டு அன்னையினுடைய அருளையும் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் பாதகமலம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி தான் இருக்கிறாங்க. இன்னிலிருந்தே பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நீங்க மீண்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு டிஜிட்டல் பிளஸ்ல 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை மாலை 6 மணிக்கு நீங்க மறுபடியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுவாமிகள் அவர்களுடைய கோயம்புத்தூர் பயணம் 21 மற்றும் 22, சிங்கப்பூர் 28 மற்றும் 29ஆம் தேதி நடக்க இருக்கு. அங்க இருக்கிற அடியார்கள் பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம். தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி, அமாவாசை பரிகார பூஜை, இந்த பூஜையினால என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும், என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடக்கும்ங்கிறது நம்ம நேயர்களுக்கு தெரியும். இப்போ அமாவாசை பரிகார பூஜை செய்யறவங்க என்ன செய்யலாம்? நிச்சயமாகமா, அதாவது அமாவாசை பரிகார பூஜைகள் செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க தயவு செய்து அவங்களுடைய ஜாதகத்தை நீங்களே எடுத்து பார்த்துக்கோங்க. 3 கிரகத்திற்கு மேல் 2 கிரகத்துக்கு மேல் இருக்கு 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் வரும்போது இது எல்லாருக்கும் பிரபல விஐபியா இருக்கட்டும், சாதாரண ஏழை தொழிலாளியா இருக்கட்டும், நடுத்தர மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஜாதகம் ஒன்று தான். அவங்களுக்கு படுற கஷ்டங்கள் எப்பப்போ வரும், எப்படி வரும்னே சொல்ல முடியாது. அப்போ இந்த அமாவாசை பரிகாரம் அவங்களுக்கு உடம்பில் இருந்தால், அந்த தாயத்து இருந்தால் 21 வகையான மூலிகை பஸ்பங்களை கொண்டது அந்த தாயத்தில் உடம்புல இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரும்போது அதை அம்பாள் விளக்குறார். நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும், கெடுதல் நடக்காது. இதற்கு அத்தனை பேருமே சான்று. அத்தனை பேர் ராகுகால பூஜை பாதகமல பூஜை எப்படியோ அதே போல மகிமையில பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் பரிகாரம் என்பது ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதனால் நான் யாரையும் பேச சொல்றதில்லை. அதனால வர ஆடி அமாவாசையில் சிறப்பு அமாவாசை பரிகார பூஜை இருக்கு. அதற்கு இப்போதுலேருந்து அதனால தான் கால நேரம் இன்னும் நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 மாசம் இருக்கு. அதற்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். இதற்கு முக்கிய ஆடி அமாவாசையை சனிக்கிழமையில் வருது. கர்மாக்களுக்கும் ரொம்ப கிழமையில ரொம்ப விசேஷம். சனி பகவான் சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷம். அந்த நாளில் வருது ஆடி அமாவாசை. அதனால யாரெல்லாம் பித்ருக்கள் கடன் முறையாக செய்யலையோ, நீங்க என்னென்ன ஹோமங்கள் பண்ணி சரி வரலையோ, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணி சரி வரலையோ, பயப்பட வேண்டாம். அம்பாள் இருக்கா. அம்பாள் மேலேயும் குரு மேலேயும் நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த அமாவாசை பரிகாரத்தை செய்யணும்னு எண்ணம் இருக்கிறவங்க நேரிலேயோ தொலைபேசியிலையோ பார்க்கலாம். இந்த பரிகார பூஜைக்கு நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு தாயத்து மட்டும்தான் வரும். அதை இடுப்பிலையோ அல்லது இருந்தால் போதும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு முறை ஜாதகத்தை நேரில் பார்க்க வேண்டும். இப்போ சிங்கப்பூர் விஜயம், கோயம்புத்தூர் விஜயம் இருக்கு. அங்கே வரணும். நான் வரும்போது நீங்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தேவைன்னா மட்டும் பதிவு செய்யுங்கள். எங்களுடைய அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வராது. இவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டீங்களே பரிகாரத்துக்கு எப்போ வரீங்கன்னு. ஏன்னா இது கர்ம நிவர்த்தி பரிகாரம் என்ற முறை. அதற்கு நேரில் வாங்க நான் அழைக்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் பாதகமலம் வாங்க வருவீங்களா எதுவுமே கேட்க மாட்டோம். அழைப்பு ஒரு தடவை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் திருப்பி எப்படி இது காலம் நான் தான் என்னுடைய அலுவலகத்தில் அப்படி வச்சிருக்கேன். அவங்க தேவைன்னா அவங்க கூப்பிடுவாங்க. உங்களை ஞாபகப்படுத்த சொன்னா நீங்க ஞாபகப்படுத்துங்க. நீங்கள் யாரையும் திருப்பி அழைத்து வரக்கூடாது. அப்படி என்பதுதான் என்னுடைய கட்டளை.
அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆஃபீஸில். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது என்ன தேவையோ அதை கேட்டுக்கோங்க. அதேமாதிரி ராகுகால பூஜையை ஆரம்பிக்கும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய அம்பாளுடைய படத்தை வச்சு உண்டான முறையான மந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் தொலைபேசியில் கேட்டு வாங்கிக்கோங்க. அம்பாளுடைய கயிறு மை எல்லாமே உங்களுக்கு கொரியர் அனுப்பப்படும். அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். தெரிஞ்சு செய்யுங்கள். டிவியில் வர கொஞ்ச நேரத்தில் அது மிஸ் ஆகிடும். எல்லாரும் அப்புறமா ராகுகால பூஜை சாமிகிட்ட கேட்டுட்டு பண்ணணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நான் எத்தனை பேர்கிட்ட பேச முடியும்? அதுக்காக தான் நேரலை நிகழ்ச்சி அரை மணி நேரத்தை 1 மணி நேரமாக மாற்றுவோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போவோம். நீங்கள் மாறி ராகுகால பூஜை செய்யுங்கள். பூஜை செய்ய ஆரம்பித்த உடனே 1 வாரத்திலையோ 2 வாரத்திலையோ 2 நாள்லையோ ஜாதகம் பாருங்கள். அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரலை என்றால், ராகுகால பூஜை செய்து பிரச்சனை தீரலைன்னா ஜாதகத்தை பாருங்கள், பரிகாரத்துக்கு போங்க. அப்படி என்னால் ஜாதகம்லாம் பார்க்க முடியாது, பாதகம்லாம் வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, வாங்கின 1 வருஷத்துல எனக்கு எல்லா விதமான நம்பிக்கையும் பிறந்திருக்கு. வீடு ஒளி அடைஞ்சிருக்கு, நல்லா இருக்கேன் சுவாமி. இன்னும் நம்பிக்கையை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அம்பாள் உங்க கூட இருப்பா. வரவி சண்டி ஹோமம், அந்த சண்டி ஹோமத்துக்கு எல்லாரும் வாங்க, தொடர்ந்து வர 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 அம்பாள் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் கொடுப்பா. இன்று இரவு தேய்பிறை அஷ்டமி நடுநிசை ஹோமம் இருக்கு, எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நடத்தக்கூடிய ஹோமம். இந்த ஹோமத்தில் ஒரு கட்டளையும் கிடையாது, புரியுதா? கட்டண வசூலே உங்களுக்கு கிடையாது. எல்லாமே உங்களுக்கு இலவசமாக தான் நடத்தப்படுகிறது. நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ளும் போது அதுக்கு ஒரு தொகையை கொடுத்து உங்களுக்கு பிரசாதம் கொடுப்போம் இல்லையா, அதற்கு மட்டும்தான் கட்டணம் பண்றோம். இன்னும் நிறைய பேர் சண்டி ஹோமத்தில் நாங்கள் பங்கு பெறணும் சாமி அப்படின்னு பேர் கேட்டிருக்காங்க. அங்கே வாங்க, பட்டு புடவை வச்சிருப்பாங்க. அந்த பட்டு புடவை போடணும்னு நினச்சிங்கன்னா அம்பாளுக்கு போடுற 14 பட்டு புடவை, அந்த பட்டு புடவை நான் ஒருத்தர் போட்டுக்கிறேன் சுவாமின்னா அதுக்கு உண்டான காசை கொடுங்க. எந்த கட்டாயம் கிடையாது. அம்பாள் உங்க கூட இருப்பா. வந்து கலந்து கொள்ளுங்கள். அம்பாள் வந்ததுக்கு எல்லா விதமான சான்றுகளும் இருக்கு. நீங்கள் கலந்து கொண்டு அந்த அனுபவத்தை நீங்கள் உணருங்கள். சரியா? ரொம்பவே நன்றி சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்குமே இது ரொம்பவே பயனுள்ளதா அமைச்சிருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யே. எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறணும்னு அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வருகிற 18ஆம் தேதி பாதகமலம் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி பாதகமலம் கொடுக்குறாங்க. வாங்கணும் நினைக்கிறவங்க இன்னில இருந்தே முன்பதிவு செய்து கொள்ளலாம். சுவாமியுடைய கோவை பயணம் பாத்தீங்கன்னா 21 மற்றும் 22, 28, 29 சிங்கப்பூர் பயணம் செல்ல இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அடியார்கள் பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க, சுவாமிகளை பார்க்கணும் நினைக்க எல்லாருமே முன்பதிவு தொடர்ந்து செய்து கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நீங்க மீண்டும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளை மாலை 6 மணிக்கு ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒளிபரப்புறாங்க. பார்த்து அன்னையினுடைய அருளையும் சுவாமிகள் அவர்கள் சொல்ற கருத்துக்களையும் நம்ம கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை srimahapratyengraneraam@gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியிலும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று அஷ்டமி நடுநிசை பூஜையும் 11ஆம் தேதி சண்டி ஹோமமும் நடக்க இருக்கு. அதுல பங்கேற்று அன்னையினுடைய அருளையும் அனைவரும் பெறுங்கள். மீண்டும் அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் விஜயம் கோவை வரும் ஜூலை 21ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி, சிங்கப்பூர் வரும் ஜூலை 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவு செய்ய வேண்டிய எண் 9022330000 மற்றும் 9840008673. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகன் முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். அமாவாசை பரிகார பூஜை வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர்
ஒரு முறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமி அவர்களை தினசரி நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6017. தொலைபேசி எண் 0420242467. செல் 9025233000 மற்றும் 9840086373. ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம், 40 வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம். உலகெங்கும் சின்ன திரைகளில் வண்ண கோலங்கள் படைக்கும் உங்கள் ராஜ் டிவி.